ஹலோ காய்ஸ், இன்றைக்கி இந்த ஸ்டோரியோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். 3 மணி கால். ஆனால் இப்போ முழு உண்மையும் ரவிக்கு தெரிய போகுது. அது என்ன ஒரு பயங்கரம்னு. ரவிக்கு வந்து 3 மணி கால், ஆக்சிடெண்ட், மெசேஜ், வீடியோ, ஷேடோ இதெல்லாம் நடந்தது. ஆனால் இன்னைக்கு நைட் ஃபைனல் ட்விஸ்ட் ரிவீல் ஆக போகுது. ஸோ நைட்டு டைம் 2:59. ரவிக்கு ஒரு வகையான பயம். என்னென்ன மர்மமோ நடக்குதே, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குதா? யாரோ நம்ம வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதுவும் எதிர்காலத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு ரவியோட மைண்டுக்குள்ளே எக்கச்சக்க யோசனை. அந்த யோசனைலாம் சேர்ந்து அவனுக்கு அப்படியே தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே மண்டையை பிடிக்கிறான். அப்போ கரெக்டாக டைம் காலையில் 3 மணி. அப்படியே அலாரம் க்ரிங்குன்னு அடிக்குது. அப்படியே ரவி காதில் அப்படியே உச்சிக்கேறுற மாதிரி ஒரு வலி. அப்படியே காதை தொட்டுட்டே திரும்பி பார்க்குறான். கிளாக்கில் மணி 3ன்னு காட்டுது. அதை பார்த்தது அப்படியே பயப்படும்போது அப்போ அவனோட ஃபோன் ரிங் ஆகுது. ரவியும் அட்டென்ட் பண்ணுறான். ரவி, உன்னோட டைம் முடிய போகுது ரவி. யார் நீ? நான் தான் சொன்னேன்ல, நீ தான் நான். நீ எஸ்கேப் ஆகணும்னு நினச்சா டெரஸ்க்கு வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் ஆகிடுச்சு. ரவிக்கா அப்போ டெரஸ் போகவா வேண்டாமா அப்படின்னு ஒரு செகண்ட் கண்ணை மூடுறான். கண்ணை மூடினாலே இதுக்கு முன்னாடி அந்த டெரஸில் கண்ணாடி துண்டு, அந்த பழைய சேரு இதெல்லாம் தான் ஞாபகம் வருது. ஸோ ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்போ தான் ரவி அவனோட கையை பார்க்குறான். இந்த டோர் அடிக்கடி ஜாம் ஆகி அவனோட கையில் சட்டுன்னு விழுந்து அவன் கையில் இருக்கிற 5 விரல்களையுமே காயம் இருக்குது. அந்த 5 விரல்கள்லேயும் அவன் பேண்டேஜ் போட்டிருக்கான். அது அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சு பார்த்து அந்த வலியை நினச்சி பார்த்துட்டே கதவை திறக்கிறான். அப்படியே மெல்லமாக ஸ்டெப்ஸ் ஏறி மாட்டிக்கு வந்து நிற்கிறான். இந்த வாட்டி எந்த கண்ணாடி துண்டு உடையலை. அந்த சேரில் ஃபோன் இருக்குது. அந்த பழைய காலத்து சேர் அங்கே தான் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே ஃபோன் மட்டும் இருக்குது. ரவிக்கான ஒரு விஷயம் மட்டும் புரியல. அந்த ஃபோனை பார்க்கும்போது ஒரு வாட்டி அந்த ஃபோனை அவன் கையில் எடுத்துகிட்டு திருப்பி அவன் பாக்கெட்டுக்குள்ளே தான் வச்சுருந்துருப்பான். ஆனால் அது மாயமோ மந்திரமோ என்னன்னு தெரில. ஒரு வாட்டியும் எப்படியோ காணாமல் போயிருக்கும். திடீர்னு ஒரு கை வந்து எடுத்துகிட்டு போயிருக்கும். திடீர்னு காற்றோட காற்றா அப்படியே பறந்து போயிருக்கும். திடீர்னு அவன் பேண்ட்டு பாக்கெட்டில் வச்சுருந்துருப்பான். எடுத்து பார்த்தா கச்சிப் தான் இருக்கும், ஃபோன் இருந்திருக்காது. அந்த மாதிரிலாம் கூட நடந்திருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே அந்த ஃபோன் கிட்டே போய் நின்னா அந்த ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. ரவி அதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறான். ஏன்னா ரவியை யாரோ இந்த மொட்டை மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்றாங்க. ரவி கீழே விழுந்து செத்து போகிறான். யாரும் நம்மளை தள்ளி விட்றது அப்படின்னு அப்படியே கொஞ்சம் வீடியோவை ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. அது வேறு யாரும் இல்லை, ரவி மாதிரியே இருக்கிற ஒரு நிழல், ஒரு ஷேடோ. அந்த ஷேடோ தான், அந்த கருப்பு கலர் ஷேடோ தான், ரவி உருவத்தில் இருக்க ஷேடோ தான் அவனை தள்ளி விட்டுருக்கு. அவனை இத்தனை நாள் கொலை பண்ணவும் பார்த்துருக்கு அப்படிங்கிறத அவன் புரிஞ்சிருந்துருக்கான். எத்தனையோ வாட்டி அவனுக்கு பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி அவனுக்கு ஒரு நொடியும் தோணிக்கிட்டே இருக்கும். திரும்பி பார்க்கும்போதெல்லாம் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. சரி, இது நமக்கு ஒரு பிரம்மை அப்படின்னு ரவியும் அதை கண்டுக்க மாட்டான். நமக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு தான் ரவி நினச்சிட்டு இருந்திருப்பான். ஆனால் இன்றைக்கி அந்த வீடியோ பார்க்கும்போது ரவிக்கு இருக்கிற பயம் ஒரு அளவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி பயந்து போகிறான். அப்படியே மாடி விட்டு கீழே இறங்கலான்னு பார்த்தா கதவு ஜாம் ஆயிடுச்சு, திறக்க முடியல. என்னாச்சு இந்த கதவுக்கு? ஐயோ தர அப்படின்னு கதவை அப்படியே திறக்க ட்ரை பண்ணுறான். பட் சுத்தமாக முடியல. அப்படியே ஒரு 20 நிமிஷம் ஆகுது. அவன் அந்த 20 நிமிஷமும் அந்த கதவு கிட்ட தான் போராடி வந்திருக்கான். எப்படியாவது கதவு திறந்துருன்னு. ஆனால் அந்த 20 நிமிஷமும் அந்த கதவு திறக்கவே இல்லை. இப்போது ரவி பின்னாடி யாரோ வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. அதுவும் ரவி பின்னாடி வந்து நின்றுட்டு ரவி அப்படின்னு ஒரு வாய்ஸ். ரவிக்கு அதை கேட்டதும் அப்படியே மூச்சு அடிச்சு போயிடுச்சு. பயத்தில் கை கால்லாம் கிட்டுக்கிட்டு நடுங்குது. வாயிலேருந்து வார்த்தையே வராமல் அப்படியே மெல்லமாக திரும்பி பார்க்குறான். பார்த்தா உருவமே இல்லாத, கை கால் முகம் எதுவுமே இல்லாத ஒரு கருப்பு ஷேடோ, ஒரு கருப்பு உருவம் அப்படியே ரவியை பார்த்த மாதிரி நிற்கிது. ரவி அவ்வளோதான், அவனோட கண்ணு 2 வெளியே வந்து விழுந்துரும் போல். அவனால் இந்த ஆச்சரியத்தை தாங்க முடியல. யார் இது அப்படின்னு பயப்படுறான். கதவை
தட்டி தட்டி பார்க்குறான், யாராவது இருக்கீங்களான்னு கத்துறான், கதறான், என்னை காப்பாத்துங்கன்னு பயங்கரமாக கத்துறான். ரோட்டில் ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காரு, அவர்கிட்ட கை அசைச்சு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துனா, அவர் ஏதோ செத்த பொணங்கனக்க காது கேட்காத மாதிரி அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காரு. ஒன்றும் சரிப்பட்டு வந்த மாதிரி ரவிக்கு தெரியல. அப்போது பயங்கரமான ஒரு காற்று அடிக்குது, அப்படியே சில்லுன்னு காற்றடிக்குது. ரவிக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அந்த ஷேடோவை பார்த்து கேட்குறான், யார் யார் நீ? நானா? நான் உனக்குள்ளே தான் இருக்கேன். நான் நீ தான். இதெல்லாம் சொல்லாத. யார் யார் நீ? அதை மட்டும் சொல்லு அப்படின்னு ரவி பயத்திலே கேட்கும்போது, நீ இங்கே உயிரோடு இருந்தா நான் இருக்க மாட்டேன். அதுவே நீ செத்து போயிட்டா நான் இங்கே நிரந்தரமாக இருக்கலாம். என்ன என்ன சொல்கிற அப்படின்னு ரவி அப்படியே முழிச்சிட்டே நிற்கும்போது அப்படியே ரவியை நோக்கி அந்த உருவம் வருது. அப்போ பின்னாடி இருந்து ஒரு சத்தம், ரவி ஓடு அப்படின்னு. ரவி அப்படியே அதிர்ச்சியோடு திரும்பி பார்த்தா அப்படி ஒரு பேரதிர்ச்சி. இந்த ஷேடோவை பார்த்து கூட அவன் அதிர்ச்சியாக இருந்திருக்க மாட்டான். ஆனால் பின்னாடி நிற்கிற அந்த உருவத்தை பார்த்ததும் அப்படி ஒரு அதிர்ச்சி. யாருன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்லை, ரவி தான். அப்படியே அச்சு வசூல். ரவிக்கு ஒரு ரெட்டைப்பிறவி சகோதரர் இருந்தால் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் இருக்கார். அதுவும் அதே ட்ரெஸ், அதே ஹேர் ஸ்டைல், அதே மாதிரி. ரவி பயந்துட்டே யார் நீன்னு கேட்கும்போது, நீ ஓடு அப்படின்னு ஒரு சத்தம் தான். ரவி அங்கேருந்து ஓடுறான். அப்போ அந்த ஷேடோவும் ரவி அப்படியே தள்ளி விடுற மாதிரி வருது. ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, நான் ஒரு செகண்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போது ஃப்யூச்சர்லேருந்து ஒரு ரவி வந்திருக்காரு. ஆக்சுவலி டைம் ட்ராவல் பண்ணி ரவி இந்த இடத்துல செத்துருவான் அப்படின்னு கண்டுபிடிச்சி ஒருத்தர் வந்திருப்பார். அதுதான் ரவியோட உருவத்தில் இருக்கிறவர். ஸோ இன்னொரு ஷேடோ மனுஷன் வந்திருப்பார்ல, அது யாருன்னு பார்த்தா அது ரவியோட ஆவி. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த டைமில் இந்த ரவி ஒரு லாரி ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிருந்திருப்பார். அதனால அவரை செத்ததில் உருவானது தான் அந்த ஷேடோ. அந்த ஷேடோவுக்கு என்ன எண்ணம்னா, ரவி செத்துட்டான்னா தான் நம்மளால் இங்கே சுதந்திரமாக இருக்க முடியும், ரவி மட்டும் உயிரோடு இருந்துட்டால் நம்மளால் இருக்க முடியாது அப்படின்னு அந்த ஷேடோ ரவிக்கு லாரி ஆக்சிடென்ட் தப்பிச்சதால் இதுக்கடுத்து அவன் உயிர் வாழ்ந்துருவோன்ற பயத்தில் நம்ம இருக்க மாட்டோமோன்ற ஒரு எண்ணத்தில் ரவியை சாகடிக்கிறதுக்கு வந்திருக்கு. ஆனால் இப்போ ஒருத்தர் ரவியை காப்பாற்ற வந்திருக்கார் இல்லையா? ஸோ இவர் யாருன்னா, இவர் தான் ஃப்யூச்சர்லேருந்து வந்த ரவி. ஸோ இவருக்கு எப்படி ரவி வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் செத்துருவார் அப்படின்னு தெரியும்னா, ஏன்னா இவருக்கும் அந்த 3 மணிக்கு கால் வந்திருக்கும். இவரும் இந்த ஆக்சிடெண்ட்டெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் ஃப்யூச்சரில் உயிரோடு இருந்திருக்காரு. இது ஒரு லூப் ஹோல் மாதிரி தான், திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ அதில் தப்பித்த ஒரு ரவி அவர். அதே மாதிரி நம்மளோட பாஸ்ட்டையும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி தான் அவர் இந்த டைம் லூப்பை யூஸ் பண்ணி ரவிக்கு மெசேஜ் அனுப்பிச்சி விட்டு வந்திருப்பார். நீ எல்லா இடத்துலையும் சேஃபாக இருந்திருக்கணும் அப்படின்னு அவரோட ஐடென்டிட்டியை காமிச்சிக்காமல் தன்னோட ஃப்யூச்சரில் இருந்த ரவி வந்து பாஸ்டில் இருக்க இந்த ரவிக்கு வந்து, அதாவது ப்ரெசனில் இருக்க இந்த ரவியை வந்து காப்பாற்றணும்னு நினச்சிருப்பாரு. ஆல்ரெடி பாஸ்டில் இந்த ரவி செத்துட்டார். இப்போ ப்ரெசனில் இருக்கிறவங்க ஃப்யூச்சரில் இருக்கவங்க தான் உயிரோடு இருக்காங்க. பட் அந்த ஆவி இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு தான் உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டு ரவியை கொலை பண்ண வரும்போது எப்படியோ அந்த ஃப்யூச்சரில் இருந்து வந்த ரவி இப்போ இருக்கிற ரவியை காப்பாற்றிட்டாரு. அப்படியே 2 பேரும் காற்றோட காற்ற மறைஞ்சு போகிறாங்க. இதை பார்த்து ரவிக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, ஒருத்தன் நம்மளை கொலை பண்ண பார்க்குறான், ஒருத்தன் நம்மளை காப்பாற்ற நினைக்கிறான். இது ஏன் இப்படி நடக்குது? ஒருவேளை இது பேயா இல்லை என்னது அப்படின்னு ரவிக்கு ஒன்றும் புரியலை. அப்படியே ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கும் போது தான் மறுபடியும் ஃபோனுக்கு ரிங் அடிக்குது. அதே அன்னோன் நம்பர். ரவி அப்படியே பயத்திலே கால் அட்டன் பண்ணான். ஹலோ அப்படின்னு ஸ்டார்டிங் எபிசோட சொன்ன மாதிரியே ஒரு வாய்ஸு. யார் நீ? நான் தான் நீ ரவி. உன்னை காப்பாற்ற நினச்சி எனக்கு சந்தோஷம். ஆனால் இதே மாதிரி திரும்பவும் என்னால் காப்பாற்ற முடியாது. நீ தான் உன்னை பார்த்துக்கணும். சேஃபாக இரு. இதுக்கடுத்து உனக்கு பிரச்சனை இருக்காது. கேம் ஓவர். இதோட இந்த விளையாட்டு முடியுது அப்படின்னு என்ன ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாரு. என்ன சொல்கிற அப்படின்னு ரவி கேட்டா, ஆக்சுவலி அந்த ஷேடோங்கிறது ஒரு ஆவிங்கிறது தெரியும். இந்த ஃப்யூச்சர் இருக்க ரவி நினச்சிருந்தா சொல்லியிருந்துருக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஷேடோ வந்து அவனை கொலை பண்ணுவா, இல்லை இந்த மாதிரி லேர் ஆக்சிடென்ட் பற்றி சாவன்னு. பட் இப்படி டைமுக்கு டைம் ட்விஸ்ட்டு கொடுத்து ஏன் என்னை பதற வச்ச அப்படின்னு ரவி கேட்கும்போது தான் அவர் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. அந்த ஷேடோவே நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன? ஆமாம், பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர். நான் ஃப்யூச்சர், நீ ப்ரெசன்ட். பாஸ்ட் செத்துட்டான்,
அவனை கொன்னதே நான் தான். உன்னை காப்பாற்றினதும் நான் தான். சரியா? இதோட கேம் ஓவர். நெக்ஸ்ட் கேமுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருந்தா திருப்பி மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் காலை கட் பண்ணிட்டாரு. ஆட்டோமேட்டிக்காக அந்த காண்டாக்ட் டெலிட் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி அவன் பண்ண மெசேஜ், வீடியோ எல்லாமே டெலிட் ஆகி ஃபோன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ரவிக்கு மாறிடுச்சு. அந்த சேரவங்க எல்லாம் எதுவுமே இல்லை. ரவிக்கா இது எப்படா நடக்குது அப்படின்னு மண்டை குழம்புது. அப்படியே கிருகிருன்னு தலை சுற்றி அங்கேயே மயக்கம் போட்டு விழுகிறான். ஸோ இதோட இந்த எபிசோடு கம்ப்ளீட் ஆகுது. இந்த ஸ்டோரியும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுக்கடுத்து ரவிக்கு என்ன நடக்கும்? எல்லாத்தையும் மறந்துட்டு ரவி ஹாப்பியாக இருப்பான். அதுதான் இல்லை. ஏன்னா ரவிக்கு இன்னும் பயம் இருக்குது. பயம் அவனை விட்டு போகல. ஏன்னா எதை நினச்சினா ஃப்யூச்சரில் இன்னொருத்தர் இருக்கானே, இதுக்கடுத்து என்னென்ன விளையாட்டெல்லாம் விளையாட போகிறானோ, எப்படிலாம் உருட்ட போகிறானோ, இதுவே தாங்க முடியலையே. இதுக்கடுத்து வரப்போகுது சுனாமியாக இருக்குமா இல்லை புயலாக இருக்குமா அப்படின்ற ஒரு பயம் ரவிக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ இதோட இந்த ஸ்டோரி கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீசன் 2 வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். சீசன் 2 போட்டுடலாம். ஓகேவா? டாடா பை, see you later.